எப்பயுமே நம்ம இருக்கிற இடத்துல ஒரு கேங்கா தான் இருக்கணும். நம்ம இருந்தோம். அப்படிதான் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எங்க இருக்கோம்? ஃப்ளாக்ஸ்ல இருப்போம், ஒரு தாமான்ல இருப்போம், ரூமா பஞ்சாங்கில் இருப்போம். இந்த மாதிரி பல இடங்கள்ல நம்ம வாழ்றோம். வாழும்போது அங்க நம்மளோட வயசு கூட உள்ளவங்க இருப்பாங்க, சிறு வயசு பயலுங்க இருப்பானுங்க. இந்த 19 வயசு, 25 வயசு, 30 வயசு பயலுங்க இருப்பானுங்க. என்ன செய்யணும்னு தெரியாம இருப்பானுங்க. நம்மக்குள்ள ஒரு கேங்கா ஒத்துமையா இருந்தா நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கலாம். உதாரணத்துக்கு தேர்தல் வரும்போது ஒத்துமையா இருந்தா சில விஷயங்களை நம்ம கேட்டோம்னா நமக்கு கிடைக்கும். அந்த இடத்துல வட்டாரத்துல இருக்கிற நம்மளுக்கு தேவையானதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். சில நேரங்கள்ல ஒரு கல்யாணம், ஒரு இறப்பு, நீங்க இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபிளாக்ஸ்ல இருக்கீங்க, ஒரு இறப்பு, ஒரு கல்யாணம், யாரு அதை போய் முன்னுக்கு நின்று எல்லாம் செய்வா? ஒரு கேங்கா இருக்கும்போது தான் நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம வீடு மாதிரி அவங்களுக்கான தேவையானதை எல்லாத்தையும் செய்ய முடியும். ஒரு கோயில்ல ஒரு திருவிழா, அந்த திருவிழாவை எவ்வளவு அழகா கொண்டாடலாம் தெரியுமா? ஒத்துமையா இருந்தா, ஒரு கேங்கா இருந்தா. அப்படி வாழ்ந்தோம். நம்ம இன்னமும் அப்படிதான் வாழணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். கேங்கா இருந்து கேங்ஸ்டரியம் பண்ணாதீங்க. இங்க ஒரு கேங்கு, அங்க ஒரு கேங்குன்னு இருந்து போய் சண்டை போடாதீங்க. இங்க நம்ம ஒரு கேங்கா இருக்கும்னா, ஒரு 10 பேர், 15 பேர், 20 பேர் இருக்கும்னா, நம்மளை பார்த்து பக்கத்துல இருக்கிறவன், இன்னொரு தாமான்ல இருக்கிறவன் திருந்தணும், யோசிக்கணும். ஐயோ, அங்க உள்ளவனுங்க பாரு எவ்வளவு அழகா அவனுங்க தாமான வச்சிருக்கானுங்க, எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கானுங்க. மாசத்துக்கு ஒருக்கா எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்றாங்க. அந்த ஏரியால, அவங்க ஏரியால ஒரு கல்யாணம் கச்சேரினா அவ்வளவு அழகா அவங்க எல்லாம் நடந்துக்கிறாங்க. கல்யாணத்துல போயிட்டு சீட்டில் ஆடுறதும், இறப்புல போய் தண்ணியை போட்டுக்கிட்டு இருக்கிறதும் அழகு இல்லை. அங்க என்ன தேவைகள், எப்படி அமைதியா, எப்படி அழகா அந்த இடத்துல நம்ம அந்த நேரத்தை அழகா செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு, அங்க உள்ளவங்களுக்கு கல்யாணமோ இறப்போ எதா இருந்தாலும் அதை சிந்திச்சு இந்த கேங்கா இருந்து போய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பா இருக்கும். மதிக்கப்படுவோம். எங்க போனாலும் நம்ம மதிக்கப்படுவோம். அது மட்டும் இல்ல, ஒரு வட்டாரத்துல இருக்கும்னா அந்த வட்டாரத்துல ஒரு பகர் கடை போடுவோம், ஒரு முடி வெட்டுற கடை திறப்போம். நம்ம கூட்டாளிங்க ஒரு கார் வாஷ் திறப்பாங்க. நமக்குள்ள சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய நிலம் இருந்துச்சுன்னா அந்த நிலத்துல நம்ம ஏதோ காய்கறி நடுறதுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து காய்கறி நட்டு ஒரு 4 காசு சம்பாதிப்பானுங்க. நம்ம இடத்த நம்ம தானே பார்த்துக்கணும், நம்ம தானே சம்பாதிக்கணும். நமக்குள்ள ஒத்துமையா இருந்தா தானே சம்பாதிக்க முடியும். நமக்குள்ள ஒத்துமை இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு ராங்கி செஞ்சுக்கிட்டு இருந்தா, கேங்ஸ்டரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தா, மற்ற பக்கத்துல உள்ள ஊர் வம்பு, இங்கிட்டு உள்ள ஊர் வம்பு, ராத்திரி ஆகும்னா தண்ணி அடிச்சுக்கிட்டு, மற்றவங்க வீட்டு முன்னுக்கு உக்காந்துக்கிட்டு கண்டதை பற்ற வச்சுக்கிட்டு சூடு போட்டுக்கிட்டு இப்படி இருந்தா எப்படி நம்மள 4 பேர் மதிப்பானுங்க? மதிக்க மாட்டானுங்கள. கேங்குனா ஒரு நல்ல கேங்கா, ஒரு 4 பேருக்கு உதவுற மாதிரி, 4 பேர் நம்மனால முன்னுக்கு வர்ற மாதிரி விஷயங்களை செய்யணும். அப்படி செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உங்க இடத்துல நீங்களும் இருக்கணும். அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. முன்ன மாதிரி நம்ம வாழ முடியாது. நம்ம மாத்திக்கணும். நம்ம வாழ்வாதாரத்தை நம்மளே தான் திருந்தணும், நம்மளே தான் மாத்திக்கணும். மாத்திக்கிட்டா நம்ம ரொம்ப விஷயங்களை சாதிக்கலாம். நமக்குள்ள ஒத்துமையா இல்லாம உடஞ்சி நின்னாலும், ஒரு கேங்கா இல்லாம உடஞ்சி நம்ம நின்னாலும் நம்ம சில விஷயங்களை சாதிக்க முடியாது. சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம எல்லாம் ஒத்துமையா ஒரு கேங்கா இருந்தா தானே சில விஷயங்களை சாதிக்க முடியும். ஏன் கேங்கா இருந்தா ராங்கி தான் செய்யணுமா? கேங்ஸ்டரியம் தான் பண்ணணுமா? நம்ம வாழ்க்கையை முன்னேறதுக்கு அது ஒண்டி தான் வழியா? கிடையாது. நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒன்னா இருந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம். சிந்திப்போம், செயல்படுவோம்.